சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும். ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் உள்ள ராமஜென்ம பூமியில் ராமர் கோயில் கட்டுமான பணிகள் முற்றிலும் நிறைவடைந்ததை அடுத்து அங்குள்ள பிரம்மாண்ட கொடிமரத்தில் கோயில் கொடி ஏற்றும் நிகழ்ச்சி இன்று நடந்தது. அயோத்தி ராமஜென்ம பூமிக்கு வந்த பிரதமர் மோடி அங்குள்ள சப்த மந்திர் எனப்படும் 7 முக்கிய சன்னதிகளில் வழிபட்டார். அதன்படி லட்சுமணருக்கான தனி சன்னதி, வசிஷ்டர், வால்மீகி, விஸ்வாமித்திரர், அகலிகை, சபரி, குகன் உள்ளிட்டோர் சன்னதிகளிலும் பிரதமர் மோடி வழிபட்டார். தொடர்ந்து பாலராமர் சன்னதி மற்றும் பட்டாபிஷேக கோலத்தில் காட்சி தரும் ராஜராமன் சன்னதியிலும் வழிபட்டார். தொடர்ந்து அங்குள்ள பிரம்மாண்ட கொடிமரத்தில் 191 அடி உயரத்தில் கோயில் கொடி பறக்க விடப்பட்டது. பிரதமர் மோடி மற்றும் RSS தலைவர் மோகன் பகவத் ஆகியோர் இணைந்து கொடியை ஏற்றி வைத்தனர். காவி நிறத்தாலான கொடியில் மந்தாரை மற்றும் பாரிஜாத மரங்களின் கலப்பில் உருவாக்கப்பட்ட கோவிதாரா மரம், ராமன் உதித்த குலத்தை குறிக்கும் சூரியன் மற்றும் சனாதனத்தின் பிரணவ மந்திரமான ஓம் ஆகிய சின்னங்கள் கொடியில் இடம்பெற்றன. இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச கவர்னர் ஆனந்திபென் பட்டேல் மற்றும் முதல்வர் யோகி ஆதித்யநாத், ராமஜென்ம பூமி அறக்கட்டளை நிர்வாகிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசியதாவது: அயோத்தி ராமஜென்ம பூமியில் பிரம்மாண்ட ராமர் கோயில் அமைய காரணமாக இருந்த அனைவருக்கும் நன்றி. இந்நாள் வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்துள்ளது. கோடிக்கணக்கானோரின் கனவு நிஜமான நாள். ராம பக்தர்கள் அனைவரும் தங்கள் பல ஆண்டு கனவு நிறைவேறியதில் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். 500 ஆண்டு காத்திருப்பு இன்று முடிவுக்கு வந்துள்ளது. ராமன் மாபெரும் தலைவன், வழிகாட்டி, சமூக நலனில் அக்கறை கொண்டவர். அதன் காரணமாகத்தான் இங்கு பாரபட்சமின்றி அனைத்து தரப்பினருக்குமான கோயில் எழுப்பப்பட்டுள்ளது. சகோதரன், நண்பன், பக்தன், பிரஜை என அனைவரையும் அரவணைத்தவர் ராமன். ஜனநாயகத்தின் தாய் இந்தியா. நாம் உலகிற்கே ஜனநாயகத்தை கற்றுத் தந்துள்ளோம். தமிழகத்தின் உத்திரமேரூரில் பன்னெடுங்காலத்திற்கு முன்பே ஜனநாயக முறை எப்படி கடைபிடிக்கப்பட்டது என்பதற்கான ஆதாரங்கள் உள்ளன. அன்பு, கருணை, நேர்மை, சத்தியம், கடமை ஆகியவற்றையே ராமனின் வாழ்க்கை பாடம் நமக்கு கற்றுத்தருகிறது. இன்றிலிருந்து அடுத்த 10 ஆண்டுகள் மிகவும் முக்கியமானவை. சரியாக 190 ஆண்டுகளுக்கு முன் அடிமை எண்ணம் நம்முள் புகுத்தப்பட்டது. பிரிட்டிஷாரான மெக்காலே என்பவர் அடிமை எண்ணத்திற்கான விதையை போட்டார். மெக்காலே கல்வி முறையால் நம்முள் அடிமை எண்ணம் வேரூன்றியது. இன்னும் 10 ஆண்டுகளில் மெக்காலே கல்வி முறை அமலாகி 200 ஆண்டுகள் ஆகப் போகிறது. நமக்குள்ளான அடிமை எண்ணத்தை நாம் வேறறுக்க வேண்டும். புதிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். உலகிற்கே வழிகாட்டியது இந்தியா. வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி நாம் பயணிக்கிறோம். 2047 வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க ராமனின் வழியை நாம் பின்பற்ற வேண்டும். அந்த வகையில்தான் இந்த அரசு செயல்படுகிறது. கடந்த 12 ஆண்டுகளில் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர் என அனைத்து தரப்பினரின் வளர்ச்சிக்காகவும் நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தியுள்ளது. நாடு சுதந்திரமடைந்த 70 ஆண்டுகளில் உலக பொருளாதாரத்தில் இந்தியா 11வது இடத்திற்கு வந்தது. அதற்கு அடுத்த 10 ஆண்டுகளில் 5ஆம் இடத்தை பிடித்துள்ளது. வெகு விரைவில் இந்திய பொருளாதாரம் உலகின் 3வது பெரிய சக்தியாக உருவெடுக்கும். அயோத்தி, ராமேஸ்வரம், மிதிலா என அனைத்து இடங்களிலும் உள்ள மக்கள் மனங்களில் ராமன் குடிகொண்டுள்ளார். வலிமையான பாரதத்தை உருவாக்க நாம் அனைவரும் ஒருங்கிணைவோம் என பிரதமர் மோடி பேசினார்.